ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பாஸ் அப்டேட்ல ஒரு சூப்பர் மேசிவான ஒரு அப்டேட் என்ன கொண்டு வந்திருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு விஷயம்னாக்கா, இந்தியன் 2 படம் வந்து கைவிடப்படுது. சங்கர் சார் வந்து மறுபடியும் ரஜினி சார் கூட வந்து இணைய போறாரு. சிவாஜி படம் மாதிரி எடுக்க போறாங்க, முதல்வன் 2 மாதிரி எடுக்க போறாங்க, வேற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரோல் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே எல்லாம் பேசி நிற்பீங்க. ஆனால் இதை பத்தின ஒரு எல்லா டாக்ஸ் எல்லாமே ஒரு இனிஷியல் லெவலில் தான் இருக்கோ தவிர யாரும் இன்னும் வந்து உறுதிப்படுத்தல. ஸோ என்ன மாதிரியான படம் எடுக்க போறாங்க சொல்லிட்டு. ஆனால் ஒரு லேட்டஸ்டான தகவல் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன, சங்கர் சார் இப்ப இந்தியன் 2 படம் டிராப் ஆயிடுச்சுனாக்கா லைக்கா நிறுவனத்துக்கு இன்னொரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்கவே, லைக்கா நிறுவனம் ரஜினி சார் வச்சு ஒரு படம் எடுக்கலாம், சிம்பிளா எடுக்கலாம், பட்ஜெட் ரொம்ப பெருசா இல்லாம சிம்பிளா ஒரு படத்தை எடுத்து சூப்பரா நம்ம வந்து கலக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது, சங்கர் சாருக்கு முதல்ல யோசிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னாக்கா, சிவாஜி மாரி ஒரு படம் எடுக்கலாமா, முதல்வன் 2 மாரி ஒரு படம் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காரு. ஆனா இன்னும் எதுவுமே ஃபைனலைஸ் ஆகல. ஆனால் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா, இப்ப லைக்கா நிறுவனம் வந்து ரஜினி சார் கிட்ட ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. அதுதான் எல்லாம் பேசியிருக்காங்க. என்னன்னாக்கா, லைக்கா நிறுவனம் ரஜினி சார் கிட்ட வந்து இப்ப இந்த 166 படத்தோட ப்ராஜெக்ட் பத்தி பேசியிருக்காங்க. சோ அது கையோட பாத்தீங்கன்னா இந்த படத்தை பத்தியும் பேசியிருக்காங்க. அவங்க பேசும்போது இந்தியன் 2 டிராப் ஆகிற மாதிரி இருக்கு. சப்போஸ் அது டிராப் ஆச்சுனாக்கா நீங்க நாங்க அது மறுபடியும் சங்கர் சார் ஒரு கூட்டணியில சேர்ந்து ஒரு படம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சங்கர் சார் யோசிச்சு வச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன்ல வந்து ஒரு பாசிட்டிவான சிக்னல் கொடுத்திருக்காரு ரஜினி சார். அவர்கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு பதில் வரவே இப்ப லைக்கா நிறுவனம் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. ஆனா இது எந்த மாதிரி ஒரு கதையா இருக்க போகுதுன்றது இப்போதைக்கு யாராலுமே யூகிக்க முடியாது. ஏன்னா சங்கர் சாருக்கு இன்னும் வந்து முடிவு பண்ணல அவரு. ஆனால் இப்ப இந்தியன் 2 டிராப் ஆகிற பட்சத்துல பாத்தீங்கன்னா இந்த படம் எப்ப எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. சோ அதை மாதிரி பார்க்கும்போது கண்டிப்பா இந்த படம் வந்து இப்ப ஏறுமுதாஸ் படம் முடிஞ்ச உடனே மறுபடியும் இந்த படம் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் லேட்டஸ்டா வந்திருக்கு. சப்போஸ் இந்தியன் 2 வந்து டிராப் ஆகல, படம் கண்டிப்பா வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து மூவ் ஆகுது நல்லபடியா அப்படின்ற போது, இந்த படம் அதாவது சங்கர் சாரும் ரஜினி சாரும் எப்ப இணைவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வருஷம் இதே டைம்ல ஏப்ரல் மார்ச்ல இந்த டைம்ல தான் இணைவாங்க. ஸோ ஒரு வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எது எப்படியோ சங்கர் சார் கூட இன்னொரு படம் வந்து கண்டிப்பா வந்து ரஜினி சார் நடிக்க போறது மட்டும் உறுதியா இருக்கு. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் எப்போ வந்து டேக் ஆஃப் ஆகுன்றது எல்லாருமே வந்து எதிர்பார்த்துன்னு ஒரு விஷயம். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா இப்ப இந்தியன் 2 படம் எடுப்பாங்களா மாட்டாங்களான்றது பொறுத்து தான் இருக்கு. எடுத்தாங்கனாக்கா டிலே ஆகும், எடுக்கலனாக்கா இந்த ப்ராஜெக்ட் உடனே டேக் ஆஃப் ஆகும். ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரஜினி சாரோட அடுத்த படத்துக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிருக்கோம். சங்கர் சார் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துக்காக வந்து ஒரு 10 மாசமா தான் ஆகும் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்காக அப்படின்னு சொல்லி டைம் எடுத்திருக்காரு. அதுக்கு இடப்பட்ட கேப்ல அவர் இந்தியன் 2 எடுப்பாரா இல்ல ரஜினி சார் வச்சு எடுப்பாரான்ற ஒரு கேள்வி. அதே மாதிரி அந்த படத்தை பொறுத்து ரஜினி சார் இப்ப ஏறுமுதாஸ் சார் நடிச்சிட்டதுக்கு அப்புறமேட்டா ஹெச் வினோத் கூட நடிப்பாரா இல்ல வந்து சங்கர் சாருக்காக வெயிட் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் இருக்கு. சோ இதை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, யார் யார் படத்தை கூட வந்து ரஜினி சார் உடனே நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.